ஒரு தொழுநோயாளிக்காக சிவன் பூமியில் வந்த கதை தெரியுமா உங்களுக்கு? சிவனை பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்க. பூலோகத்தில் ஒரு தொழுநோயாளி ரொம்ப தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அவர் இருக்கும்போது யாசகம் கேட்க இருக்கும்போது கூட அவர்கிட்ட வந்து யாசகத்தை அவர் கையில் போடாமல் தள்ளி நின்று யாசகம் போடுற அளவுக்கு அவரோட தொழுநோய் முற்றி அவர் தொழுநோயால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தாலும் இருப்பார் ஒழிய, ஆனால் சிவனை பாராயணம் பண்ணி அவரை நினச்சி அவருக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடி சிவனை நினைக்காமல் அவர் இருந்ததே இல்லை. இதை பார்த்து சிவன் இவரோட பக்தியை பார்த்து அவர் மெய் சிலிர்த்து பூலோகத்தில் வந்து அவருக்கு தரிசனம் தரலான்னு முடிவு எடுத்துகிட்டு பூலோகம் வராரு. நம்ம சிவனை பற்றி தான் தெரியும் இல்லைங்களா? வந்தால் எதனா சோதனை கொடுத்துட்டு தான் அப்புறமா அவர் செய்வார். அதனால் மாறு வேஷத்தில் அவர் வந்து அந்த தொழுநோயாளிக்கிட்ட போயிட்டு எனக்கு ஏதாவது சாப்பிட இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாரு. என்கிட்ட என்ன இருக்குது, வாங்க இன்றைக்கி எதுவுமே கிடைக்கல, வாங்க இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றலாம், எங்காவது ஏதாவது விசேஷம் இருக்கும், இல்லை யாராவது வீட்டில் போடுவாங்க பழைய சாதமோ இல்லை புது சாதமோ எது கிடைக்குதோ நம்ம 2 பேர் ஷேர் பண்ணிக்கலான்னு போகிறாங்க. ஊர் ஃபுல்லாக சுற்றுறாங்க, எங்கேயும் அவர் கிடைக்கல. ஆனால் ஒரு இடத்துல விசேஷமாக இருக்குது. அங்கே ஒரு இடத்துல மார்னிங் பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு விசேஷம். சரி அங்கே போயிடும். ஒரு ஆள் சாப்பிட்ற சாதம் தான் அந்த பெரிய தொழுநோயாளிக்கு கிடைக்கிது. அதை அவர் அப்படியே எடுத்துகிட்டு வந்து சிவன்கிட்ட கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றாரு. அப்போ சிவன் அந்த சாதத்தை பார்த்துட்டு, சிவனும் சோர்வாக இருக்கிறாரு. அப்போ சாதத்தை பார்த்துட்டு ஒரு கவளம் எடுத்து வாயில் வச்சுட்டு அந்த தொழுநோயாளியை பார்த்து கேட்குறாரு, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, முதல்ல சாதத்தை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. சரி 2 வாய் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் கேட்குறாரு, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் எனக்கு. அப்போ சிவனுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம யாருன்னு மாறுவேஷத்தில் இருக்கும், இவருக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்கள், நான் யார்? நீ தான் எம்பெருமான் சிவன். எப்படி நான் மாறுவேஷத்தில் இருக்கும்போது இவர் கண்டுபிடிச்சிருக்காரு, ஆச்சரியமாக எப்படின்னு கேட்டபோது அவர் சொல்கிறாரு, நானே இவ்வளவு தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும்போது யாருமே என் பக்கத்தில் வந்து கூட எனக்கு தர யாசகத்தையே தூரம் இருந்து தரும்பொழுது என்னை தொட்டு அன்போடு பேசி சாதம் இருக்குதான்னு என் பெருமான் சிவனை தவிர வேறு யாராக இருக்கும்? நீங்கள் என்னை தொட்டு பேசும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் தான் சிவபெருமான் தான் வந்திருக்கீங்கன்ட்டு. அப்போது அவரோட பக்தியை கண்டு சிவனை மனமுருகி பார்வதியும் சிவனும் அவருக்கு தேவையான சகல வசதிகளையும் தந்துட்டு அவரோட தொழுநோயை முற்றிலும் அகற்றி அவரை ஒரு அழகான மனிதனாக கொடுத்து பூமியில் வந்து அந்த தொழுநோயாளிக்கு பரிட்சயம் தேவையான பணம் வசதி எல்லாம் தந்துட்டு அவர் மேலோகம் சென்றுட்டார். சிவபெருமான் எப்பவுமே கருணை உள்ள மிக்கவர். அவர் வந்து முதலில் நம்மளை ஆட்டி படைக்கிற மாதிரி சில விஷயங்களை செஞ்சுட்டு அதன் பிறகு நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் சிவபெருமான் தருவார். ஓம் நமச்சிவாய.